ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மட்டும்தான். நோ டபுள் எவிக்ஷன், ஒன்லி சிங்கிள் எவிக்ஷன் தான். பிக் பாஸ்னாலே திடீர்னு அவங்க பாட்டுக்கு முடிவை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ரெட் கார்டோ இல்லை இவரு என்னது ஆனவை வந்து அமைச்சு விடுறதோ எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீக் வந்து ரஞ்சித் மட்டும்தான் வெளியே போறாங்க. அதுக்கு பதிலாக அடுத்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் வச்சிருக்காங்க. அதுல யார் போவாங்க போறதுக்கோசரம் தான் வந்து ரயானுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீக் வந்து மஞ்சரி பிளஸ் ரயான் வந்து ஒட்டுக்கா அமுச்சு விடுறதுதான் அவங்களோட பிளான். ஆக்சுவலா முத்த பயங்கரமா கதறி அழுக வச்சுட்டாங்க. ஆமா, கதறி ஒப்பாரி பாத்தீங்கன்னா நேற்று எபிசோடு வந்து எப்படி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் அதுக்கோசரம் இது, அதுக்கப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு தான் பேசினாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ரெட் கார்பெட் கொடுத்தாங்க, ஜாக்லினுக்கு தான் கொடுத்துட்டு அதை நீ வந்துட்டு ரெட் கார்பெட்ல தான் எங்க போனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஜாக்லின் நெகட்டிவிட்டி என்ன பிக் பாஸ் வெளியே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஜூலிக்கு வந்து ரெட் கார்பெட் கொடுத்தப்ப வந்து ஓவியா இழுப்பாங்க, கீழே விழுவாங்க, அதை நினைச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் சீசன்ல வந்து ரெட் கார்பெட் கொடுத்தப்ப வந்து அர்ச்சனா தான் ஜெயிச்சாங்க, வின் பண்ணாங்க. அப்படி திங்க் பண்ணாம இப்படி திங்க் பண்ணிட்டாங்க, நெகட்டிவா திங்க் பண்ணிட்டாங்க. என்ன நீங்க நெகட்டிவா வெளியே நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டணும், எல்லாம் அப்படிதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இருந்த முத்துக்குமார் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா இதுக்கு போயிட்டாங்க. இந்த வாரம் இந்த டாஸ்க்ல வந்துட்டு யாரு பெஸ்ட் யாரு ஒஸ்ட் அப்படிங்கிறத இதுலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெனியூனா பதில் சொன்னான்னு நினைக்கிறேன். பெஸ்ட்ல பாத்தீங்கன்னா முத்து, பவித்ரா, ஜெஃப்ரி. ஒஸ்ட்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, அன்சிதா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே அடுத்ததுதான் பிக் பாஸ் இது டாஸ்க் கொடுத்துட்டானுங்கல்ல, கேப்டன்சி டாஸ்க். பெஸ்ட் பர்ஃபார்மர்ல 3 பேர் தான் கேப்டன்சி டாஸ்க்ல விளையாட போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், நம்ம முத்து, ஜெஃப்ரியோ, பவித்ரா விளையாடுறாங்க. நம்ம முத்து வந்து ஜெஃப்ரிக்கு எப்படி டஃப் கொடுத்து விளையாண்டாரோ பவித்ராக்கு வந்து விளையாடவே இல்லை. நம்மளுக்கே தெரியும், அதாவது சும்மாதான் அப்படியே போய் நின்றுப்பாரு. ஆனா என்ன சொல்லிட்டாரு கடைசியில, அதாவது பால் பவித்ரா உள்ள தூக்கி அந்த கோல்குள்ள போட்டவருக்கு நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். ஆக்சுவலா கவனிக்கல, நான் இந்த சைடு போடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த பக்கம் போயிட்டேன். ஆனா அவர் விளையாண்டுக்கு வெளியே வந்தோன்னு சொல்லுவாரு, அவங்க வந்து 4 டைம் வந்து இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க கேப்டன்சி டாஸ்க்ல அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. அதாவது விட்டு கொடுத்த மாதிரி தான் பேசினா அப்படி. ஆனா கடைசியில வந்து பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே உடனே இல்லை, நான் அப்படி விட்டு கொடுத்து விளையாடல, எனக்கு அந்த அந்த இதுல வந்து நான் வந்து பிளாங்க் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல முத்துக்குமார் பண்ணதுக்கு அப்புறம் சிரிச்சாரு. அவரோட பிஹேவியர் தெரிஞ்சது, இது வேணும்னு பணவாரில போட்டுக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரியல. இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது எனக்கு இந்த வீக் வந்து கேப்டன் ஆக விரும்பல, நான் அடுத்தவங்களை கேப்டன் ஆக்கி அதுல ஒரு கேம் பிளே பண்றேன் அப்படி சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இவர் பண்ணிட்டு வந்து நான் அது பண்ணல அப்படின்னு சொல்றதா வந்து இது வந்து சரியா. இதோட விஷயம் எப்படி பார்க்கணும்னா, முத்துக்குமார் வந்துட்டு நான் மத்தவங்களுக்கு வழி விடுறேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா ரெண்டாவது விஷயம். அவங்க பண்ண ஆக்டிவிட்டி வந்துட்டு வெளியே அப்படிதான் எக்ஸ்போஸ் ஆகுது. இது வந்துட்டு பவித்ரா வந்துட்டு பலவீனப்படுத்துறது மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் பிக் பாஸ் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. சேம் அதை இங்கே அப்ளை ஆகும்போது பவித்ரா பிடிச்சிட்டாங்க. இதுல அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கடுமையா பேசிட்டு அப்படி என்னன்னா, நான் இந்த கேப்டன்சி டாஸ்கையும் ரத்து பண்றேன், அப்புறம் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸையும் வந்து கேன்சல், இதோட இதுக்கப்புறம் வந்து எந்த வீக்லயும் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னா வந்து நம்ம முத்து வந்து இது வந்து கொஞ்சம் வெளியே வந்து ப்ராப்ளம் ஆயிடாது. அதுக்குள்ள வந்து தீபக் சொல்லியிருப்பாரு, நீ வந்து நடிக்காத, நீ அப்படிதான் பண்ணன, உன்னால நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா முத்து வந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படியே, பாஸ் சாரி பாஸ், பாஸ் சாரி பாஸ். ஆனா கண்ணு தண்ணியா வரல. அதாவது இவர் சொன்னா பரவாயில்லையாமா, அதாவது தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா இவர் வந்து இவருக்கு ஓகேவாமா. ஆனா அடுத்தவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதை எப்படி தப்பு பண்ணிட்டு சாரி உடனே ராணுவ கணவன் எல்லாம் சாரி கேட்காம இதை அப்படி சொன்னாரு. ஆனா இப்ப இவரே திருப்பி சொல்றாரு, இவர் சொன்னா மட்டும் மன்னிச்சிடணுமா. அதாவது இவர் பண்றது எல்லாமே வந்து பெரிய லெவல்ல தான் ஆகுது. அதாவது பிக் பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு தான் இவர் வந்து பண்றதெல்லாம் தப்பா இருக்குது. ஆமா, நம்மளுக்கு போன டைம் வந்து அந்த சைக்கிளிங் ஓட்டாம வந்து கையில சுத்தி விட்டுட்டு அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்காரு, அப்பயும் அதே அனௌன்ஸ் பண்ண. அப்படியே இவர் பண்றது ஒவ்வொன்றுமே பிக் பாஸே கடுப்பாற மாதிரி தான் பண்ற. அப்படி மித்த டைம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிற. அப்படி இவர் பண்றதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி, அதாவது பெருசா ஆகிற மாதிரி தான் பண்ற. அதையும் அவரே சொல்லிடுறாரு. ஆமா, இவரே சொல்லிட்டு நான் இதோட 3ஆவது டைம் வந்து இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டேன்
என்னை மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் ரீசான்ஸ் கொடுங்க அப்படி இப்படி கெஞ்சரா. அப்படி பிக் பாஸ் வந்து அவரு டிசைட் பண்ணிட்டாரு, இவனு இப்படிதான் கேட்க மாட்டானுங்க, இவனுக்கு நம்ம ஆடுறத இவனுக்கு காட்டினாலும் சரி. காலில் விழுந்து கதன்னு அப்ப கூட இறக்கம் இல்லையா உனக்கு, இறக்கமே உனக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பிக் பாஸ் ஃபுல்லா நேத்து வந்து அவர் வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டா. அப்படி கடைசி வரைக்கும் வந்து இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் டாஸ்க் வைக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் இது வந்து 75 days ஆயிடுச்சு நேத்தோட. அதனால பாத்தீங்கன்னா ஒரு கேக், அதாவது லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டினாங்க, சோல காட்டல. எல்லாருக்கும் ஒரு கேக் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் வந்து மஞ்சரி கொடுக்குறாங்க, மஞ்சரி வந்து முத்துக்குமார் கொடுக்குறாங்க. சௌந்தர்யாக்கு வந்து ரயானும் விஷாலும் கொடுக்குறாங்க. சௌந்தர்யா வந்து ரயான் கொடுக்குறாங்க. ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பொறாமையாயிடுச்சு. சௌந்தர்யாவும் சரி ரயானும் சரி கொடுக்கலன்னு சொன்னோன்னா ஜாக்லின் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் கொடுக்குறா. அப்படி இந்த மாதிரிலாம் கேக் கட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 75 days முடிஞ்சோன்னா ஒரு பார்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க சாப்பிட்றது. வெள்ளி விழா பவள விழாவா? பவள விழா தான். அதனால வந்து அது நடந்துட்டு இருக்குது. அதுல உட்காந்து சாப்பிட்றப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து நம்ம முத்துக்குமார் வந்து ஃபீல் பண்ணி தான் சாப்பிடுவாரு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாருமே சாப்பிடணும்னா நீங்க வந்து பிக் பாஸ் நீங்க சொன்னாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஹவுஸ்மேட் எல்லாருமே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அங்கேயே ஒரு பஞ்ச் டைலாக் போடுறாங்க, பாஸ் எனக்கு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னாதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பிக் பாஸ் மெல்ட் ஆக தேவையில்லை, நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு கடைசியில. அப்புறம் சாப்பிட்டு முத்துக்குமார் மறுபடியும் போயிட்டாரு, ரூமுக்கு போயிட்டாரு. அங்கேயே போய் கேமரா முன்னாடி பாஸ் சாரி பாஸ், பாஸ் சாரி பாஸ். ஆக்சுவலா அவர் டைலாக் ரிப்பீட் பண்ணும்போது அது பாக்குற மாதிரி இல்லையா, யாரும் வைத்தியக்காரன் கத்திட்டு இருக்காங்க இப்படியேதான் பேசுற. அப்படி பாஸ் சாரி பாஸ் அதாவது நைட்டு ஃபுல்லா இதான் சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் அப்பயே வந்து இது பண்ணிட மாட்டாரு. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு வந்து பேசினா மட்டும்தான் உண்டு. அதை இன்னைக்கு காட்ட மாட்டாங்க, நாளைக்கு தான் காட்டுவாங்க. இதுக்கான இது விளக்கம் வந்து முத்துக்குமார் சொல்லணும். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து திரும்ப வந்து கேப்டன்சி வந்து டாஸ்க் வைக்கலாமா இல்ல யாருக்காச்சும் அவரே கொடுப்பாரான்னு தெரியல. அப்புறம் இது போக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீக் வந்து ரஞ்சித் எவிக்ட்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை மீறி வந்து இந்த 2 நாள் வந்து விஜய் சேதுபதி ஷோ வந்து எப்படி போகும், நம்ம இன்ட்ரெஸ்டா எதிர்பார்த்தோம் டபுள் எவிக்ஷனு, அது நடக்கல. இது எப்படி கொண்டு போறாருன்னு சொல்லி இன்னைக்கோட எபிசோட பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.